கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம் ஐஎன்சியோடது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் தான் போட முடிஞ்சுச்சு. ஏன்னா ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அடுத்து எனக்கு மெயின்ஸ் வர போயிட்டுருக்கு. பட் அதனால் வந்து நான் லைவ் டைம் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப சாரி. இதில் எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம குரூப்பில் கூட டெக்ஸ்ட் கூட பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேற்று வந்து என்ன பார்த்தோம், மிதவாதிகளோட காலங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீவிரவாதிகளோட காலம் பார்க்க போகிறோம். ஸோ தீவிரவாதிகள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு 1907 to 1916, ஓகேங்களா? ஸோ இந்த காலம் வந்து இரண்டாம் காலம். ஸோ இதில் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தீவிரவாதிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த போன ஸ்டோரியிலே நான் சொல்லியிருந்தேன் எங்கே அவங்களுக்கு வந்து பிரிவு உண்டாச்சு. 1907 சூரத் மாநாடில் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லி 2 பேர் வந்து பிரிஞ்சிருவாங்க. அடுத்து ஃபைனலாக 1908 மதராஸில் வந்து ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் வந்து மிதவாதிகள் மட்டும் கலந்துக்குவாங்க, தீவிரவாதிகள் வந்து கலந்துக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போன இதில் வந்து முடிச்சிருப்பேன். பட் இப்போ இதில் வந்து நம்ம அடுத்த பார்ட் வந்து பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ தீவிரவாதிகள் காலம் போட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 1907 to 1916, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன நடக்குன்னா 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம்னு சொல்லி ஒரு சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வருவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மின்டோன்றது வைசிராய், ஓகேங்களா? மார்லின்றது இந்திய விவகார செயலாளர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக தான் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி இடஒதுக்கீடு, அப்படி இல்லைனா இனவாரி இடஒதுக்கீடு, ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஓகேங்களா? இது எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா 1909 கொண்டு வந்தாங்க. எந்த சீர்திருத்தம் மூலம் கேட்டிங்கன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் மூலமாக கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு சொன்னேன்ல, அவங்க வந்து ஒரு குழுவாக இருந்தாங்க. நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்தா உங்களுக்கான அந்த சலுகை பண்ணித்தரோன்னு சொல்லி அங்கே சொன்னேன்ல. ஸோ அதே தான் இங்கே, ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, நேரு வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தத்தை, ஸோ இது வந்து பிரிவினையை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நமக்குள்ளேயே இருந்துட்டு நமக்குள்ளே இப்படி தனித்தனியாக நம்ம கட்சி ஆரம்பித்தோம்னா இது வந்து நம்மளை வந்து ஈஸியாக பிரிக்கிறதுக்கான வழின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்டுனா மின்டோ வந்து அவர் யாருன்னா வகுப்புவாத தந்தைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ மின்டோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வகுப்புவாத தந்தைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அங்கே சொல்லியிருந்தேல சூரத்து பிளவில் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து சண்டை போடுவாங்க. இந்த சண்டையில் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, தீவிரவாதிகள் வந்து தனியாக வந்துடுவாங்க. அந்த தீவிரவாதிகளோட தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா திலகர். இவர் என்ன பண்ணுவாருன்னா பல்வேறு மேடையில் போய் பேசுவார், ஓகேங்களா? ஸோ பல்வேறு மேடையில் போய் அரசு விமர்சனம் பண்ணி பேசினதும் இவர் என்ன பண்ணுவாங்க, 1907 சூரத்து பிளவில் பிரிஞ்சதும் அடுத்த இயரே வந்து இவர் வந்து கைது பண்ணிடுவாங்க. ஸோ கைது பண்ணி 1914 தான் இவரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து எந்த சிறைசாலையில் வச்சுருந்தாங்க கேட்டிங்கன்னா பர்மா மாண்ட்லே, ஓகேவா? ஸோ அந்த சிறையில் வந்து வச்சுருப்பாங்க, ஓகேவா? மாண்ட்லே அந்த சிறைச்சாலையில் வந்து வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? இவருக்கு அந்த சிறைச்சாலைக்கு போன பிறகு தான் தெரியும், ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்திருக்கணும், ஸோ நம்ம வந்து அந்த கட்சிக்குள்ளே இருந்துகிட்டே சண்டை போட்டு நமக்கான உரிமை வந்து பெற்றிருக்கணும், ஸோ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சதுனால நமக்கும் பலம் இல்லை அவங்களுக்கு பலம் இல்லாமல் போச்சுன்றதை அந்த சிறைச்சாலையில் தான் இவர் வந்து உணர்வார், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா 1911 வங்கம் வந்து மீண்டும் இணைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ 1905 கர்சன் பிறப்பு வந்து பிரிப்பார். அடுத்து 1911 வங்கம் வந்து மீண்டும் இணைப்பாங்க, ஓகேவா? அப்போ வங்கத்தை மீண்டும் இணைக்கும் போது வைசிராயா யார் இருந்தாங்க கேட்டிங்கன்னா ஹார்டிங் பிரபு தான் இருந்தார், ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா டெல்லி தர்பாரில் வந்து ஒரு கூட்டம் வந்து ஒன்று நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து 2 அறிவிப்பு கொடுப்பாரு. ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்னென்னா வங்கம் வந்து மீண்டும் இணைச்சிருவாங்க. ரெண்டாவது அறிவிப்பு என்னென்னா தலைநகரை வந்து கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றிடுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ முன்னாடி இந்தியாவோட தலைநகர் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா. அதுக்கப்புறம் எப்போ மாற்றினான்னு கேட்டிங்கன்னா 1911 கொல்கத்தாலேருந்து டெல்லிக்கு வந்து மாற்றம் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தன்னாட்சி இயக்கம் வந்து பார்க்க போகிறோம். இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா 1916 வந்து தொடங்கினாங்க. ஸோ இதை வந்து தொடங்கினது யாருன்னு கேட்டால் ஸோ அன்னி-பெசன்ட், ஓகேங்களா? இந்த அன்னி-பெசன்ட் அதாவது தன்னாட்சி இயக்கம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஸோ தன்னாட்சி இயக்கம்னா வந்து ஒரு முழு விடுதலையெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயர் கீழே ஒரு நமக்குன்னு ஒரு சுயாட்சி அமைச்சு நம்ம வந்து ரூல் பண்ணுறது அந்த தன்னாட்சி இயக்கம். ஸோ இது வந்து எந்த நாட்டில் பின்பற்றினாங்கன்னா அயர்லாந்து நாட்டில் பின்பற்றினாங்க. ஸோ அதை ஒரு இன்ஸ்பயராக எடுத்து தான் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த அந்த அன்னி-பெசன்ட் அந்த பெண்மணி வந்து இதை நம்ம இந்தியாவிலையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இங்கே வராங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே வரும்போது
1916 செப்டம்பர் 3ல் சென்னையில் வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா? தன்னாட்சி இயக்கத்தை எங்கே தொடங்குறாங்கன்னா 1916 செப்டம்பர் 3 சென்னையில் வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, அதாவது பழையபடி காங்கிரஸ் வந்து ஒன்றிணைக்கணும். ஓகேங்களா? இதே மைண்ட் செட்டில் தான் யார் இருந்தார், தீவிரவாதிகளாக, அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் சண்டை போட்டு ரெண்டாக பிரிஞ்சாங்களே. ஸோ பிரிஞ்சு அங்கே திலகர் வந்து கைது பண்ணி திலகர் வந்து சிறைச்சாலையில் வந்து என்ன ஃபீல் பண்ணார், ஸோ நம்ம வந்து ஒன்றா இருந்தால் தான் நம்ம இங்கே போராடி எதுனாலும் பெற முடியும், இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தோம்னா எதுவுமே பெற முடியாது. ஸோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்தால. ஸோ அன்னிபெசன்ட்டோட மைண்ட் செட்டும் திலகரோட மைண்ட் செட்டும் 2 மைண்ட் செட் ஒன்று, திரும்பவும் காங்கிரஸ் வந்து பலப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து யார் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு திலகர் யோசிக்கும் போது அன்னிபெசன்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினச்சி அப்புறம் என்ன பண்ணுறாரு, இங்கே சென்னையில் இந்த தன்னாட்சி இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடியே திலகர் வந்து 1914 ஜெயிலிருந்து சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்ததும் 1916 ஏப்ரலில் பூனாவில் வந்து தொடங்கிடுவார். என்னது, தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கிடுவார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் சென்னையில் அன்னிபெசன்ட் வந்து தொடங்குவாங்க. 1916 செப்டம்பர் 3 அப்போ தொடங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அன்னிபெசன்ட்டுக்கு வந்து துணையாக நின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ் அருண் தேடல். ஓகேங்களா? பிபி வாடியா, இவங்க 2 பேருமே என்னன்னா அன்னிபெசன்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறத பிரிட்டிஷ் பார்த்ததும் தன்னாட்சி இயக்கத்தோட லீடரான அன்னிபெசன்ட் வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதும் அன்னிபெசன்ட்டுக்கு ஆதரவாக ஜி சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அரசு வந்து பட்டங்கள் அறிவிச்சிருந்துச்சு. ஓகேங்களா? அந்த பட்டத்தை எல்லாமே வாபஸ் வாங்கிட்டார். ஓகேங்களா? அந்த பட்டத்தை எல்லாமே திறந்துட்டார். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, காந்தி என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி அன்னிபெசன்ட் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தகவல் அவருக்கு தெரிஞ்சதும் காந்தி என்ன சொல்லுவார்னா, ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி போய் கொடுங்க, அப்போ தான் நம்ம யார், நம்மளோட பவர் என்னன்றது தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ இதனால் போய் 1000 பேர்த்த கையெழுத்து வாங்கிட்டு போய் பிரிட்டிஷ்ட போய் இது பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் வந்து விடுதலை ஆயிடுவாங்க. விடுதலை ஆனதும் திலகரும் அன்னிபெசன்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாமே கலந்துக்கிறணும். எல்லாமேனா இந்த பிரிஞ்சு போனவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி 1916 லக்னோவில் ஐஎன்சி மாநாடு நடக்கும். ஓகேங்களா? அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மஜிம்தார். ஓகேங்களா? இவர் தான் வந்து தலைவராக இருந்தார். இந்த மாநாட்டில் தான் என்ன நடக்கும்னா, மிதவாதிகள் தீவிரவாதிகள் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து திரும்பவும் காங்கிரஸ் வந்து பலமாது. ஓகேங்களா? பலமாது. ஸோ இந்த லக்னோவில் நடந்த இந்த மாநாட்டை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, லக்னோ ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லி ஏற்பாடு, லக்னோன்னு சொல்லி உடன்பாடுன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி முஸ்லீம் லீக்கும் மிதவாதிகள் தீவிரவாதிகள் இவங்க எல்லாமே ஒன்றிணைந்து மீண்டும் காங்கிரஸ் வந்து பலமாது. இந்த இடத்துல தான் ஸோ என்ன நடக்கும்னா, ஸோ நம்ம வந்து தனித்தனியாக தலைவர் போட்டோம்னா நல்லா இருக்காது, ஏன்னா நமக்குள்ளே சண்டை தான் வரும். ஸோ நமக்குன்னு ஒரு பொதுவான தலைவர் வேணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் அந்த நேரத்தில் வந்து யார் வரும்னா காந்தி வந்து சொல்லுவாங்க. காந்தியோட பேரை வந்து அந்த இடத்துல வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய காலம் தான் காந்திய காலம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன் மெத்தடில் இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பார்த்தோம், தீவிரவாதிகள் வந்து காலம்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? அந்த தீவிரவாதிகள் காலம்ன்றது 1907 to 1916. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களோட காலம். சூரத் பிளவுக்கு பின்னாடி 1908 மதராஸில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து மிதவாதிகள் மட்டும் கலந்துக்கிறாங்க, தீவிரவாதிகள் யாருமே கலந்துக்கிறல. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பிரிவு வந்து உறுதியாயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 1909 மின்டோ மார்லின்னு சொல்லி ஒரு சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வராங்க. இதில் வந்து மின்டோ வந்து வைசிராய், மார்லி வந்து இந்தியா விவகார செயலாளர். ஓகேங்களா? ஸோ இந்த சீர்திருத்தம் மூலம் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீமுக்கு சொல்லி தனி இடஒதுக்கீடு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? தனி தொகுதி இடஒதுக்கீடுன்னு சொல்லலாம், இல்லை இனவாரி இடஒதுக்கீடு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுவார், நேரம் வந்து பிரிவினை உண்டாக்கும் இந்த சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட கண்டனத்தை வந்து தெரிவிப்பார். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மின்டோ வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா, வகுப்புவாத தந்தைன்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா? வகுப்புவாத தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா மின்டோ. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அங்கே 1907 சூரத் பிளவில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிகிறாங்க. பிரிஞ்சுட்டு வெளியே வந்ததும் திலகர் வந்து பல்வேறு மேடைகள் போய் இந்த பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து வந்து பல்வேறு கோஷங்கள் பல்வேறு போராட்டங்கள் தான் நடத்துகிறாரு. இதன் விளைவாக அடுத்த வருஷமே 1908 என்ன பண்ணுறாங்க, திலகரை வந்து கைது பண்ணி 1914 வரைக்கும் வந்து சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. அவர் எந்த சிறைச்சாலையில் வச்சாங்கன்னா பர்மாவில்
மாண்ட்லே அப்படின்னு சொல்லி ஒன்று அந்த சிறைச்சாலையில் வந்து வச்சாங்க. அந்த சிறைச்சாலையில் தான் அவருக்கு வந்து ஒன்று தோணுது. என்ன தோணுதுன்னா, ஸோ நம்ம வந்து வெளியே வந்திருக்கக்கூடாது, நம்ம வந்து என்ன தான் இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளே இருந்து நம்ம சண்டை போட்டு நமக்கான உரிமை வந்து பெற்றுக்கணும். ஸோ நம்ம இப்போ வெளியில் வந்தனால வந்து நமக்கும் பலம் இல்லை, மிதவாதிகளுக்கு பலம் இல்லை, நம்ம எப்படியாவது இவங்களை வந்து நம்ம பிரிஞ்ச எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் என்ன நடக்குது, 1911 மீண்டும் வங்கம் வந்து இணைக்கிறாங்க. ஓகேங்களா, மீண்டும் வங்கத்தை வந்து இணைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, வைசிராயாக இருந்த, அப்போ இந்தியாவோட வைசிராயாக இருந்த ஹார்டிங் பிரபு தான் இருந்தார். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, டெல்லி தர்பாரில் வந்து 2 கோரிக்கை, அதாவது 2 அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்னென்னா, வங்கத்தை வந்து மீண்டும் நாங்கள் இணைக்கிறோம், தலைநகரம் வந்து கொல்கத்தாவில் வந்து டெல்லிக்கு வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி 2 அறிவிப்பு கொடுப்பாரு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்னா, 1916 தன்னாட்சி இயக்கம் சொல்லி அன்னி-பெசன்ட் வந்து இங்கே சென்னையில் வந்து தொடங்குவாங்க. அன்னி-பெசன்ட்டோட மைண்ட் செட்டும் திலகரோட மைண்ட் செட்டும் ஒரே மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்னா, அதாவது காங்கிரஸ் வந்து இப்படி பிரிஞ்சு இருக்கிறது ஸோ நல்லது இல்லை, காங்கிரஸ் மீண்டும் ஒன்று இணைந்தால் மட்டும்தான் இங்கே வந்து விடுதலை கிடைக்கும், எப்படியாவது நம்ம காங்கிரஸ் வந்து மீண்டும் பலமான காங்கிரஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அயலான்ற நேரத்தில் பின்பற்றினா அந்த தன்னாட்சி இயக்கத்தை இன்ஸ்பயராக எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதன் விளைவாக தான் 1916 செப்டம்பர் 3 அன்னி-பெசன்ட் வந்து சென்னையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. இந்த சென்னையில் தொடங்குறதுக்கு முன்னாடியே, அதான் அப்போதே சொன்னல, திலகரும் அன்னி-பெசன்ட் ஒரே மைண்ட் செட்டு. திலகர் என்ன பண்ணுறாரு, 1916 ஏப்ரலில் வந்து பூனாவில் வந்து தொடங்கிட்டார். ஓகேங்களா, ஸோ இந்த அன்னி-பெசன்ட்டுக்கு வந்து துணையாக நின்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ் அருண் தேடல், பிபி வாடியா. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து அன்னி-பெசன்ட்டுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து நல்ல ஒரு என்ன சொன்ன ஒரு பவர்ஃபுல்லாக ஆகிட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, இது பிரிட்டிஷ் பார்த்ததும், பிரிட்டிஷ்காரங்க பார்த்துட்டு அன்னி-பெசன்ட் வந்து கைது பண்ணுறாங்க. இந்த அன்னி-பெசன்ட் கைதை எதிர்த்து ஜி சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு, தனக்கு அழிச்ச பத்திரத்தை வந்து திறந்துடுறாரு. ஓகே, அதாவது வாபஸ் வாங்கிறாரு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் காந்தி என்ன சொல்கிறாரு, ஒரு 1000 பேர் திரும்ப போய் கையெழுத்து வாங்கி போய் கொடுங்க, அப்போ தான் நம்ம யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னதும் இது எல்லாமே பின்பற்றி இதுக்கப்புறம் அந்த அன்னி-பெசன்ட் வந்து வெளியே வராங்க. அன்னி-பெசன்ட் திலகரும் பேசி அடுத்த ஐஎன்சி மாநாடு வந்து எங்கே நடக்குதுன்னா லக்னோவில் வந்து நடக்கும். அந்த மாநாட்டில் அன்னி-பெசன்ட் திலகரும் போய் கலந்துக்கிட்டு அந்த மாநாட்டில் தான் நம்ம எல்லாமே மீண்டும் ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கான விடுதலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை மாதிரி ஏற்படுத்துவாங்க. அந்த உடன்படிக்கை தான் லக்னோ மாநாடு. ஓகேங்களா, அதாவது லக்னோ உடன்படிக்கை சொல்லுவாங்க. அது எப்போ ஏற்படுத்துச்சுன்னா 1916. ஓகேங்களா, ஸோ இதில் தான் மிதவாதிகள், தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து இவங்களுக்குள்ளே பேசும்போது தான் நமக்குன்னு ஒரு பொதுவான தலைவர் வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் காந்தின்ற பேர் வந்து அடிப்படும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் தான் 3வது பார்ட்டாக நம்ம காந்தியை பற்றி பார்க்க போகிறோம். காந்தியிலேருந்து ஃப்ரீடம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா ஸோ இந்த ஐஎன்சி வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இது ஓவராலாக புரிஞ்சிருக்கும். மேபி புரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்படிலாம் நம்ம டெலகிராம் சேனலில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இதை எடுத்தேன்றதை, நான் இப்படி ரெக்கார்டிங் கிளாஸ் எடுத்தேன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ டைம் வந்து சுத்தமாக எனக்கு பத்தலை. பட் கிடைக்கிற கேப்பில் நான் இந்த கிளாஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ ஏன்னா குரூப் 1 வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, ஸோ இதையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா குரூப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, தெரிஞ்சு பண்ணமோ தெரியாமல் பண்ணமோ ஆனால் பண்ணிட்டோம். பட் இது எக்காரணத்தை கொண்டு பாதியில் விடக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ கிடைக்கிற ஒரு 1/2 அன் ஹவர் கேப்பில் நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் கூட சொல்லுங்கள். ஓகேங்களா, சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு கூட நான் ஃப்ரீ ஆகிட்டு கூட ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் 3வது பார்ட் வந்து நம்ம காந்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காந்தியிலேருந்து ஃப்ரீடம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா இந்த ஐஎன்சி டாபிக் வந்து ஓவர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.